ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் பெங்களூர்லேருந்து அரௌண்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.5 ஹார்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா கனக்புரான்னு சொல்லுவாங்க. ஸோ கனக்புரா இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ரிசார்ட் அண்ட் ஏரியாஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே ஏகப்பட்ட ரிசார்ட்ஸ் இருக்குது, நிறையா ரிசார்ட் இருக்குங்க. நீங்கள் வந்து இப்போ பெங்களூர் வெளில வரணும்னா கனக்புரா சைடு வந்தீங்கன்னா அவ்வளோ ரிசார்ட்ஸ் இருக்குது. ஃபுல்லாமே ரிசார்ட் ஏரியா தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கார்பரேட் ரிசார்ட்டு, ஃபேமிலி ஓரியன்ட், இது மாதிரி ஏதாவது கல்ச்சுரல் பார்ட்டிஸு, அது இல்லாமல் இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெங்களூர் விட்டு வெளில வரணும். பெங்களூர் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிட்டி லைஃப் கம்ப்ளீட்டாக இருக்கும். கைண்ட் ஆஃப் ஒரு பார்ட்டி சிட்டி லைஃப் இருக்கும். ஸோ ஹசில் அண்ட் பசிலாக இருக்கும். ஸோ அதை விட்டு நீங்கள் வெளியில் வந்து ஒரு ரிசார்ட் ஏரியா போகணும் அப்படின்னா கனக்புரா வந்து வெரி வெரி ஃபேமஸ் ஃபார் இட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் அந்த நைஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க, மைசூர் ஹைவே, எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹைவேல வந்து லெஃப்ட்டில் பிரிஞ்சதுன்னா கனக்புரா வரும். ஸோ அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். பெங்களூர் வந்து அரௌண்ட் ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ கரெக்டாக ஒரு 1 hour ட்ராவல் தான் உங்களுக்கு. ஏகப்பட்ட ரிசார்ட் இருக்குங்க. ஸோ நாங்கள் அதில் வந்து ஒன் ஆஃப் த ரிசார்ட் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் வந்தோம். ஸோ வி கெஸ் கேம் ஃபார் எலிம் ரிசார்ட். ஸோ ரிசார்ட் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு இன்டோர் கேம், அவுட்டோர் கேம், ஒரு சும்மா ஸ்டே ஏரியா அது மாதிரி இருந்துச்சு. பட் இது ரிசார்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விட பயங்கர பெருசாகவே இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி இந்த ரிசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக சைல்டு ப்ளே ஏரியாவிலேருந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாவிலேருந்து நிறையா இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் ஆக்டிவிட்டிஸ், அது தான் இன்டோர் ஆக்டிவிட்டி அவுட்டோர் ஆக்டிவிட்டி இல்லாமல் இவங்க நிறைய வந்து அட்வென்ச்சர் கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அட்வென்ச்சர் கேம் அப்படின்னு நான் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறையா இது மாதிரி ஜிப் லைனிங் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ராக்கெட் லான்ச்சர்னு சொல்லி அந்த பஞ்சி ஜம்ப் அது இருந்துச்சு. ஸோ நிறையா கேம்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு கேமுமே அவங்க ஈக்குவல் பாஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இனிஷியல் டைம்லேயே நீங்கள் வந்து செக்இன் பண்ணும்போது அவங்க பாஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு கேமுக்கு இவங்க வந்து வவுச்சர்ஸ் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு கேம்ஸ் இவங்க வந்து ஆஃபர் வச்சுருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கேம் ஜாயின் பண்ணும்போது அந்த வவுச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேம் முடியும் போதுமே அந்த கூப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு பாஸ் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து ஒரு ஹோல் நைட் ஐ திங்க் லைக் 3 foods இன்க்ளூடிங் ஒரு நைட் ஸ்டே எல்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3,500 வருது பர் பர்சனுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூமை பொறுத்து சார்ஜ் கிடையாது, இப்போ பர்சனை பொறுத்து தான் சார்ஜ். கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து 3,500. ஸோ நாங்கள் 2 பேர் போயிருந்தோம் அப்படின்னா இது 7,000 வந்திருக்கும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு எல்லாமே வெஜ் நான்வெஜ் ஃபுட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஹை டீ எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே கவர் ஆகிடும். ஃபுட்லேருந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லேருந்து ஈவினிங் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாமே ஆகிடும். நீங்கள் செக்இன் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா இது மாதிரி 2 o'clock இருக்கும். செக் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் இட்ஸ் லைக் 12 PM அது மாதிரி இருக்கும் போஸ்ட்டாக. ஸோ ஹோல் டே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் போயிருந்தப்போ வந்து அரௌண்ட் கிறிஸ்மஸ் டைமில் போயிருந்தோம். ஸோ ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே அங்கே உள்ள இந்த டெக்கரேஷன்ஸும் லைட்டிங்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலாக நல்ல லென்த்தான ஒரு ரிசார்ட்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இதுவும் கைண்ட் ஆஃப் நம்ம லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி ஒரு ஹில்லி பிளேஸில் இருக்க ரிசார்ட் தான். ஸோ மலையை குறைஞ்சி தான் இங்கே கட்டியிருந்தாங்க. நல்லா எல்லாமே ரிசார்ட் வந்து நிறையா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறையா வேலை பார்த்துருந்தாங்க. ஆக்சுவல் ரிசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலை பார்த்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போதுமே தெரிஞ்சது நமக்கு. ஸோ இந்த இதில் வந்து தனியாக இந்த வாட்டர் டான்ஸ் ஏரியா, ரெயின் டான்ஸ் ஏரியாவும் இருக்குது. ஸோ ரெயின் டான்ஸ் ஏரியா வந்து ஆப்வியஸாக வந்து ஃப்ரெண்ட்ஸோடலாம் போகும்போது ஃபுல் ஃபன்னாக இருக்கும். ஸோ ஃபேமிலியாக போகும்போது நாங்கள் அது அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியல. பட் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த ரெயின் டான்ஸ் ஏரியாலாம் பக்காவாக செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது கனக்புரா ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உங்களுக்கு இருக்கும். வந்து ஃபேமஸான ஹோட்டல்ஸும் நிறையா இருக்குது. ஸோ கனக்புரா வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட ரிசார்ட் அந்த சைடு வந்துச்சு பார்த்தீங்களா. நீங்கள் ஏதாவது ரிசார்ட் நீங்கள் பெங்களூர் தாண்டி போகணுனாலே ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஒரு 50 kilometers 6 kilometers தாண்டி தான் போகணும். எதர் நீங்கள் ஏர்போர்ட் சைடு தேவனஹள்ளி தாண்டி போனாலும் ஓகே, இல்லை நீங்கள் இந்த கீழே சதன் சைடில் நான் சொல்ல இந்த கனக்புரா சைடு போனாலும் எல்லாமே ரிசார்ட்ஸ் வந்து அவுட்டரில் இருக்கும். ஸோ இன்சைடில் வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு பார்க்கறது ரொம்ப ரேர் தான். அப்படியே பார்த்தா உங்களுக்கு சிட்டி லைஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரிசார்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் ரேண்டமாக வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கனக்புரா நிறைய ரிசார்ட் இருந்துச்சு. ஸோ இந்த ரிசார்ட் நான் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது ப்ரைஸும் ஐ மீன் ஜஸ்ட் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு ப்ரைஸும். அதே மாதிரி கொடுத்துருந்த ஆக்டிவிட்டீஸ், கேம் ஆக்டிவிட்டீஸ், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாமே நிறையா இருந்துச்சு. ஸோ டெக்கரேஷன்ஸ்னு அங்கே பார்த்தபோது நிறையா கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி எக்ஸ்ட்ரா கிறிஸ்மஸ் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர்லாம் போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அப்போ போடும்போது எங்களுக்கு வந்து per personக்கு 3,500 சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு ஒவ்வொரு இதெல்லாம் நாங்கள் சுற்றி பார்க்கும்போது அதோட எல்லாமே என்ஜாய் பண்ண மாதிரி ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக.
ஸோ கேம் ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆர்ச்சரி கேம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுவுமே ஃபன்னாக இருந்துச்சு. வந்து நீங்கள் அந்த கூப்பன் பார்த்தீங்கன்னா, அந்த கூப்பன் ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனி கூப்பன் கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பனை வச்சு நீங்கள் ஒவ்வொரு கேம் ஆடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே அவங்களேருந்து அந்த கூப்பன் வந்து எந்தெந்த கூப்பன் எதுக்கு யூஸ் ஆகணும். ஒரு கேமுக்கு ஐ திங்க் 2-3 கூப்பன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அந்த 2-3 கூப்பன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா நீங்கள் அந்த கேம் வச்சு விளையாண்டுக்கலாம். ட்வைஸாக த்ரைஸ் கூட விளாட்லாம். உங்களுக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பொறுத்து விளாட்லாம். இப்போ ஒரு கேம் போக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கேம் வந்து வேணான்னு சொல்லி இந்த கேம் மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ வந்து வர டூரிஸ்ட்டோ இல்லை வர கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுற அந்த வகையில் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ நார்மலாக ரிசார்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஸ்டெகேஷன் மாதிரி ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேயே உள்ளே ஸ்விமிங் பூல் இந்த மாதிரி இண்டோர் கேம் வர மாதிரி இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா அட்வென்ச்சர் கேம்லாம் வச்சுன்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். பெரிய இது மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கும் சரி, இது மாதிரி வேறு கேம்ஸ் ஆடும்போதும் உங்களுக்கு வந்து மல்டிபிள் அட்வான்டேஜ் மாதிரி இருக்குது. இது வந்து நாங்கள் கிரவுண்ட் ஏரியா ஆக்சுவலாக கிரிக்கெட்லாம் ஆடுறதுக்கு பேசியிருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வேறு ஒரு கார்பரேட்லேருந்து இந்த மாதிரி ஐபிஎம் நினைக்கிறேன் ஒரு கார்பரேட்லேருந்து இருந்தாங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் ஐ திங்க் அரௌண்ட் 60 people 70 people வந்திருந்தாங்க. மோஸ்ட்டாக ஜாலியாக வந்து ஃபுல்லாக அவங்களாம் ஃபன் பண்ணிவிட்டு அந்த அட்வென்ச்சர் கேம் ஆடிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட்டு ஃபுட்பால் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஆக்சுவலாக. ஒவ்வொன்றும் அவங்க ஆடிட்டு எல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இடம் பார்க்கும்போது நல்லாவே பெருசுங்க ஆக்சுவலாக. ஒரு காடு தான் இது, கம்ப்ளீட்டாக ஒரு மலை மேலே இருக்க ஒரு காடு மாதிரி. அந்த காடை வந்து அவங்க ஃபுல்லாக வந்து குடஞ்சி கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ரோலர் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ ரோலர் ட்ரை பண்ணும்போது பயங்கரமாக தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த கலரும் இந்த இதுவும் கண்ணு அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருவது. ஸோ இதுவுமே நல்லா ஃபன் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. லன்ச் ஏரியா அண்ட் டின்னர் ஏரியா வந்து மோஸ்ட்டாக டைனிங்கில் நம்ம எங்கெல்லாமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ பஃபே சிஸ்டம் தான், நீங்கள் போய் எல்லாமே நீங்களே எடுத்து நீங்களே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெரைட்டிஸும் நிறையா இருந்துச்சு. நாட் ஓன்லி லைக் ஃபுட் மட்டும் ஃபுட் இல்லை, உங்களுக்கு டெசர்ட்ஸ் இருக்கும், ஸ்டார்டர்ஸ் இருக்கும், எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லா மோஸ்ட்டாக நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் எல்லா கைண்ட் ஆஃப் இதுவுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு பிளேஸஸும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே நாங்கள் போயிருந்தப்போ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ லன்ச்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு கேம்ஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதான் ஜிப்லைனிங் போவோம். ஸோ ஜிப்லைனிங் போகும்போது நல்லா லென்த்தான ஜிப்லைனிங் ஆக்சுவலாக. ஸோ சின்னது கூட கிடையாது, நல்லா லென்த்தான ஜிப்லைனிங், நல்லா ஹைட்டாகவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே சேஃப்டி ப்ரிகாஷனோட எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்த்துக்கிறது தனியாக ஆளுங்க தனியாக இருக்காங்க. அட்வென்ச்சர் கேம் பார்த்துக்க தனியாக ஆளுங்க தனியாகவே செப்பரேட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க தான் ஃபுல்லாமே அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, எல்லாமே செப்பரேட்லாம். அட்வென்ச்சர் கேமில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ப்ரிகாஷனரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுமோ அதே அளவுக்கு நம்மளும் ஃபாலோ பண்ணணும். சொல்கிற ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் அட்வென்ச்சர் ஃபீல்க்காக நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தான் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ எப்போவுமே அட்வென்ச்சர் கேம் போகும்போது ரொம்ப சேஃப்டியாக அவங்க சொல்ல ப்ரிகாஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் டேமேஜும் ஆகாது, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது, நம்மளால் இன்னொருத்தருங்களும் வேலைக்கும் ப்ராப்ளம் வரக்கூடாதுல்ல. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே ஒரு அட்வென்ச்சர் கேம் போகிறோம், இங்கேன்னு இல்லை, எந்த ஒரு அட்வென்ச்சர் கேம் போனாலும் அந்த சேஃப்டி ப்ரிகாஷனோட நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணவங்களும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்ட் ஜாபில் அவங்க ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நமக்கு எதாவது பாதிப்புனா கடைசியில் அவங்கள தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து நாங்கள் ராக்கெட் இன்ஜெக்டர் கேம் போனோம். ஸோ ராக்கெட் இன்ஜெக்டர்னா இது வந்து செம்ம ஃபீலிங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பயமான ஒரு ஃபீலிங். நான் மேலேருந்து பார்க்கும்போது செம்ம ஹைட்டாக இருக்கும், மேலேருந்து பார்க்கும்போது. இங்கேருந்து பார்க்கும்போது தெரில அவங்க அந்தளவுக்கு, பட் அதில் போகும்போது பயங்கரமாக ஃபீலிங்காக இருந்துச்சு. செம்ம ஹைட்டில் அவங்க விட்டாங்க. அது வந்து அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது கீழேருந்து அந்த எப்படி சொல்கிறது, இந்த போன் ஆரோ மாதிரி இழுத்து விடும்போது அது மேலே போயிட்டு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு போன் ஆரோ மாதிரி இழுத்து விடும்போது நல்லா ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் போயிட்டு நாங்கள் திரும்ப வந்தோம். அந்த ஒரு ஃபீல் பயங்கரமாக இருந்துச்சு. இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து இன்னும் இதெல்லாம் இன்னும் டர்ட் பைக்குன்னு ஒரு இது வச்சுருந்தாங்க, டர்ட் பைக்குன்னு. அது ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ எடுக்க முடியல, அதை இன்னும் எடுக்க முடியல. ஸோ அதுவுமே என்ன சூப்பராக இருந்துச்சு. டர்ட் பைக்கில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் அதுலேயுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ திங்க் 20 minutes நீங்கள் ஓட்டிங்கன்னா அதுக்கு தனியாக 1500 இருந்தாங்க. ஸோ பட் ஒர்த் இட். அந்த டர்ட் பைக் வந்து நம்ம இஃபன் இப்போ வரல, பறந்தே ஆகிற மாதிரி நம்மளும் பறக்க ட்ரை பண்ணோம். பட் தான் டர்ட் பைக்கில் வந்து சுற்றி போயிட்டு இருந்தோம். அது நல்லா இருந்துச்சு, ஆப்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு கணக்கு பொறுத்தளவுக்கு. ஸோ நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்த மாதிரி நீங்கள் வந்து வீக்கெண்டோ சில் பண்ணும் இல்லை ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அரௌண்ட் ஒரு 30 to 40 kilometers, ஒரு 40 to 50 kilometers தான் மொத்தமாகவே இங்கேருந்து. ஒரு 1.5 hour ட்ராவல் தான், ஜாலியாக போயிட்டு நீங்கள் இருந்துட்டு வரலாம். ஸோ இந்த ஹரியன் பரியில் லைஃப்பில் இருக்கிற ஒரு 10 நிமிஷம் போய் சில் பண்ணிட்டு வரும்போது அந்த ஃபீல் ஜாலியாக இருக்கும்.
பாய்.